வெல்கம் வியூவர்ஸ். அன்று மார்ச் 25, 2011 இந்தோனேஷியா. 25 வயது ஃபார்மரான அக்பர் அப்படின்ற ஒரு நபர் அவரோட வில்லேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன காட்டுக்குள்ளே பாம் ட்ரீலேருந்து பாம் ஃப்ரூட்ஸை அறுவடை பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த பாம் ட்ரீலேருந்து எப்படி அறுவடை பண்ணுவாருன்னா, ஒரு நீட்டு குச்சி முனையில் ஒரு கொக்கி மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அது மூலயமா பாம் ட்ரீ மேலே இருக்க அந்த சின்ன ரெட் கலர் பாம் ஃப்ரூட்ஸை இழுத்து அறுவடை பண்ணி கீழே தள்ளி அதை தான் கொண்டு வந்த காட்டில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவார். ஸோ இதே மாதிரி தான் மார்ச் 25 ஈவினிங் அந்த பாம் ட்ரீலேருந்து அறுவடை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு எப்பயும் போல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. பிகாஸ் அன்னைக்கு அவரோட ஒய்ஃபும் அவங்களோட பசங்களும் வீட்டில் இல்லை. ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், சும்மா தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு லேட்டாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கே இருக்க பாம் ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் போக ஆரம்பிக்குது. ஸோ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அந்த காடு ஃபுல்லாகவே இருட்டாக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறமா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு அக்பருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் தான் கலெக்ட் பண்ண ஃபார்ம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அக்பர் கிளம்பியிருக்காரு. இப்படி அவர் ஃபார்ம் ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நடந்து வரப்போ தான் அவருக்கு நடந்ததை கேட்டால் யாருமே நம்ப கூட மாட்டாங்க. பிகாஸ் அவருக்கு அன்றைக்கி நடந்ததை கேட்டு நீங்கள் கூட நம்பாமல் இருக்கலாம், இதை பொய்ன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ அன்றைக்கி நைட்டு அந்த காட்டில் அவருக்கு என்ன நடந்ததை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபேம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது காட்டுக்குள்ளே பாம் ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு கிளம்புன அக்பர் கொஞ்ச நேரம் கழித்து இங்கே அவரோட வில்லேஜில் அவரோட வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் அந்த காட்டுக்குள்ளே சடனாக ஒரு பயங்கரமான சவுண்டை கேட்குறாரு. அந்த சவுண்டை அவர் என்ன நினச்சார்னா, யாரோ வழியில் கத்துற மாதிரியும் அப்படி இல்லைன்னா அந்த காட்டுக்குள்ளே 2 விலங்கு சண்டை போட்டு கத்துற மாதிரியும் அவருக்கு தோணியிருக்கு. அவர் படுத்திருந்த கட்டிலேருந்து எழுந்து வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அந்த சவுண்டை சடனாக கவனிக்கிறாரு. அப்போது அந்த சவுண்டு சடனாக ஸ்டாப் ஆகிருக்கு. சரி, இதுக்கப்புறமா போயிட்டு அவர் வழக்கம் போல் தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங், அதாவது அக்பர் காணாமல் போய் 24 மணி நேரம் கழித்து அக்பரோட இன்னொரு நெய்பர் பாம் ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அக்பருக்காக வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அக்பரும் அவங்களும் தான் சேர்ந்து டெய்லி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு பாம் ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இன்னைக்கு அக்பர் வரலன்றதை நோட் பண்ண அந்த நெய்பர்ஸ் அக்பரோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அக்பரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் அக்பரோட வீடு வெளியே பூட்டு போட்டிருக்கனால எங்கே போனார், இவரை இன்னிலேருந்து பார்க்கவே இல்லையே. நேற்று இன்னும் கொஞ்ச நேரம் பாம் ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார், இன்னும் நம்ம கண்ணிலே படலை அப்படின்னு நினச்சிட்டு அக்பரோட மாமா வீட்டுக்கு போயிட்டு அந்த நெய்பர் அக்பரோட மாமா கிட்ட அக்பர் இன்னும் வீட்டுக்கு வரல, அவர் காணன்ற உண்மையை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா அக்பரோட மாமாவும் அந்த நெய்பரும் அக்பரோட வீட்டுக்கு மறுபடியும் வராங்க. அக்பரோட மாமா அக்பரோட வீட்டு கதவை பார்க்குறாரு. அந்த வீட்டு கதவு பூட்டி இருக்கு. இதுக்கப்புறமா அக்பரோட மாமா அந்த வீட்டு கதவுல எட்டி பார்க்குறாரு. அப்போ உள்ள யாரும் இல்லைன்றத நோட் பண்றாரு. ஆனா அக்பரோட வீட்டுக்கு வெளியே அக்பரோட மாமா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த கவனிக்கிறாரு. அது என்னன்னா, அக்பர் ஃபார்ம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர அந்த காட் எப்பவுமே அக்பரோட வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த இடத்துல தான் விட்டுட்டு தூங்க போவார். ஆனால் அன்னைக்கு அவரோட அந்த ஃபார்ம் ஃப்ரூட்ஸோட காட் இல்லைன்றதை நோட் பண்ண மாமா இன்னும் அந்த அக்பர் காட்டில் இருந்து வெளியே வரலன்றதை புரிஞ்சுக்கிறாரு.
இது எல்லாத்தையும் நோட் பண்ண அக்பரோட மாமா இதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த கிராமத்தில் இருக்க ஊர் தலைவர்கிட்ட இந்த விஷயத்த போயிட்டு கன்வெர்ட் பண்ணுறாரு. இதனால் அந்த ஊரில் இருக்க எல்லா ஆண்களும் அவங்க எப்பயும் வழக்கமாக போகிற பாம் ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணுற அந்த காட்டுக்குள்ளே ஃப்ளாஷ் லைட், வெட்டு கத்தி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அக்பரை தேட கிளம்புறாங்க. அவங்க எப்பயும் பாம் ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போகிற வழியிலேயே அக்பரை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது இருள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இதனால் அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே, பறவைகள் எல்லாமே இவங்கள பார்த்து கத்த ஆரம்பிக்குது. அந்த இடமே கூச்சலாக மாற ஆரம்பிக்குது. அவங்க போகிற வழியில் எல்லாமே அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு ஃப்ளாஷ் லைட்டை அடிச்சுட்டே அக்பரை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அக்பர் அக்பர் அப்படின்னு கத்திட்டே அக்பரை தேடிட்டு போயிருக்காங்க. ஆனால் அக்பர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அங்கே அவங்களுக்கு கிடைக்கல. இப்படி போயிட்டு இருந்தவங்க சடனாக ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் செதறி கறக்கிறத அந்த கூட்டத்தில் இருக்கவங்க கவனிக்கிறாங்க. அந்த பாம் ஃப்ரூட்ஸ் இப்போதான் அறுவடை பண்ணியிருக்கனால அக்பர் எங்கேயோ தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம், இல்லைனா அடிபட்டு விழுந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த சுற்றி இருக்க ஏரியாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில் இருக்க வெட்டு கத்தியால் ஒரு புதரையும் வெட்டி அக்பர் அக்பர் அப்படின்னு கத்திட்டு அக்பரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்துறப்பதான் ஒரு நபர் ஒரு புதரை வெட்டிட்டு அங்கே இருக்கிறத கவனிச்சு ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வெட்டு கத்தியால் அங்கே இருக்கிறத நோக்கி வேகமாக அதை துரத்திட்டு போகிறாரு. அங்கே அவங்க பார்த்தது அக்பருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் எல்லாமே இதுதான். அன்னைக்கு நைட்டு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அக்பர் அங்கேருந்து பாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு. அப்போது அவரு மட்டும்தான் தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் அங்கே அவர் மட்டும் இல்லை, அங்கே இருக்க மரத்துலேருந்து அவர் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறதா இருந்திருக்கு. அது அந்த மரத்துல இருந்து அவரு எப்பயும் நடந்து வர பாதையில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்திருக்கு. இதை கவனிக்காத அக்பர் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகி ஒரு இடத்துல உக்காந்துருக்காரு. அது அந்த மரத்துலேருந்து மெதுவாக கிட்ட வந்து அவரோட தலைக்கு மேலே அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, 23 அடி இருக்க ஜெயிண்ட் பைத்தான், அதாவது 23 அடி இருக்க ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு. அது அவருக்கு தெரியாமையே அவருக்கு பின்னாடி வந்து அவர் கழுத்தில் சடனாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அக்பர் ரொம்ப சவுண்டாக கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சவுண்டு தான் அக்பரோட நெய்பருக்கு அன்னைக்கு ஈவினிங் காட்டுக்குள்ளேருந்து வெளியே கேட்டிருக்கு. இதுக்கப்புறமா அவரால் கத்த முடியல. ஏன்னா அந்த பாம்போட 23 அடி உடம்பால் அக்பரோட உடம்பை சுற்றி அவரோட எலும்புகளை நசுக்கி நொறுக்கி அந்த இடத்துலையே அவரோட உயிரை அது பறிச்சிருக்கு. இதுக்கு அப்புறமா அந்த மலைப்பாம்பு அக்பரோட தலைக்கு கிட்ட வந்து அதோட வாயை மிக பெரிய அளவில் திறந்து அக்பரோட தலையில இருந்து மெதுவாக அவரை முழுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக மிகப்பெரிய ஜெயிண்ட் பைத்தான் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே முழுங்கக்கூடிய தன்மையுடையது. இப்படி தான் அந்த அக்பரை தன்னோட உடம்பு ஃபுல்லாகவே அது முழுங்கி அங்கே நகர முடியாமல் படுத்திருக்கு. இதுக்கு அப்புறமா தான் அந்த வெட்டு கத்தியால் அந்த புதரை வெட்டின அந்த நபர் இந்த பைத்தானை பார்த்து சாக்காயி கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மலைப்பாம்பு நகர முடியாமல் அங்கேயே படுத்திருக்கு. அதோட வயிற்றுல அச்சு அசல்ல ஒரு மனுஷனோட அடையாளம் இருக்கிற மாதிரி அந்த உடம்புல இருந்திருக்கு. இதுக்கப்புறமா அந்த நபர் அந்த கத்தியால் அந்த மலைப்பாம்பை வெட்டிய பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அக்பர் தான் போட்ட ட்ரெஸ்ஸோட அந்த மலைப்பாம்போட வயிற்றுக்குள்ள இறந்து கடந்திருக்காரு. ஸோ டியர் வீவர்ஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க, என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட லைக் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். நன்றி, பாய்.